ஹாய் வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலாக நம்ம வீடியோ போடுறதே வந்து ஒரு மெமரிக்காக தான். ஆனால் வந்து எனக்கு சில இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ, அதாவது சம்டைம் ஒரு கோஇன்சிடெண்ட்டாக அமையுது இங்கே உள்ளவங்களுக்கு. அதாவது ஒன்றும் இல்லைங்க, சும்மா சாதாரண விஷயந்தான். இங்கே நிறைய இப்போல்லாம் வந்து எல்லாமே பெய்டாகிடுச்சு, நம்ம பே பண்ணி உள்ளே போகிற மாதிரி ஆயிடுச்சு. சில இடங்கள் வந்து என்னத்தை ரொட்டீனாக போய் ஒரே இடத்துக்கு என்னத்துக்கு போயிட்டு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. லாஸ்ட்டு 2 years 3 years வந்து வெளியில் போனோங்க. லாஸ்ட் இயர் ஜார்ஜியா போயிருந்தோங்க. அதுக்கு முன்னாடி கத்தார் போயிருந்தோம். இப்படி இப்போல்லாம் வெக்கேஷன் வந்து ஈத் ஹாலிடே மேக்ஸிமம் வெளியில் போயிடுது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தே ஜாலியாக இருக்கும். கார் ட்ராவல் கத்தார் போனது எனக்கு ஜார்ஜியா வந்து அந்த நாடு நல்லா இருந்தது, செமையாக இருந்தது, செம்ம என்ஜாய் பண்ணோம். கத்தார் போனது கார்லேயே ட்ராவல் பண்ணனால ஃப்ரெண்ட்ஸோட செம்ம ஜாலியாக இருந்தது. இந்த வருஷம் எங்கேயாவது பிளான் பண்ணலான்னு சும்மா பேசிகிட்டு இருந்தாங்க அந்த ஃப்ரைடே ஈவினிங் எல்லாரும். ஃபஸ்ட்டு ஓமன்லாம் ஆரம்பித்தாங்க, அப்புறம் இங்கே ஏதாவது ஐலாண்ட் போகலான்னு சொல்லி பேசினோம். அப்புறம் இல்லைனா ஹோட்டல் போகலாம், இல்லை ஸ்விம்மிங் பூல் போகலாம், ஏதாவது அப்படி ஃபஸ்ட்டு 2 days போயிட்டு 3rd day ரெஸ்ட் எடுக்கலாம்னா. ஃபஸ்ட்டு டேயே வந்து சரியாக பிளான் பண்ண முடியல. சரி செகண்ட் 2 days வந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கடைசியில் என்ன ஆச்சுன்னா அதுவுமே போகலைங்க. எதுவுமே எக்ஸ்பென்சிவ் கணக்கு பண்ணி பார்த்துட்டு எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வருது, பேசாமல் இருந்தலான்ட்டு இருந்தாச்சு. சரி எங்கேயாவது போகலாம், காலைல ஃபோன் பண்ணி நாங்கள் எங்கேயாவது போகலான்ட்டு கார் எடுத்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 4 போகிறோம், ஏதோ டெம்பிள். நாங்கள் அதுக்கப்புறம் அதாவது தஸ்னீம் சொல்லிட்டு ஒரு கார்டன் இருக்குது, அங்கே ஹோட்டல் ஜூ எல்லாமே இருக்குது. அது தஸ்னீம் ஜூ, அங்கே போகலான்னு பிளான் பண்ணாங்க. போயிருக்கோம் வாங்கன்னு சொன்னாங்க. சரின்ட்டு நான் தம்பி ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தான், அவனை ஊருக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு நாங்கள் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. அப்புறம் லேட்டாக தான் நாங்கள் போய் ஜாயின் பண்ணோம். ஆல்ரெடி அவங்க ஃபோர்ட் பார்த்துட்டாங்க. அந்த ஜூவில் வந்து ஆக்சுவலாக நார்மலாக என்ன இருக்க போதும், அங்கே கார்டன் போட்டிருப்பாங்க, நிறைய செடி இருக்கும். நம்ம ஊரில் அவங்கவுங்க அதாவது தோட்டத்தில் வந்து இந்த மாட்டு தீவனம் இதெல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த குதிரைக்கு அங்கே உள்ள ஜூவில் அனிமல்ஸ் இருக்கும்ல, அதுக்கு இல்லதுக்கு சில இது. நான் போகிறப்ப ஃபஸ்ட் டைம் கொரோனா டைம் அம்மா அப்பாவோடலாம் போகிறப்ப பெரிலாம் இருந்துச்சுங்க, ப்ளூபெரி இதெல்லாம் அங்கங்கே தொங்குச்சு, அந்த கொடி போட்டு நிறைய வெஜிடபிள் அது மாதிரி இருந்தது. இப்போ வந்து இந்த தீவனம் இந்த மாதிரி தான் இருந்தது லாஸ்ட்டு நாங்கள் போகிறப்ப. நல்லாயிருக்கும் அப்படி. சரி என்ன இருக்குது அங்கே போய் என்ன இருக்குது, முதல்ல அது என்ட்ரி ஃபீஸ் 500 rupees, இப்போ என்ட்ரி ஃபீஸ் கேட்கல, உள்ளே ஆல்ரெடி அவங்க போயிட்டாங்க. நாங்கள் போனோன்னே சொன்னாங்க ஆக்சுவலாக அங்கே ஜூ இருக்குது, அது இப்போ ஒரு பிடி உள்ளே போக என்ட்ரன்ஸுக்கு. இந்த பக்கம் ஒரு கிட்ஸ் ஏரியா, அது யாருமே பார்க்கல, யதார்த்தமாக ரெஸ்ட் ரூம் போகும்போது பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாமா அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஆக்சுவலாக அன்எக்ஸ்பெக்டடாக அந்த கிட்ஸ் ஏரியா போனோம். ஆனால் பார்த்து அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. யூஸ்ஃபுல்லானா கிட்ஸுக்கு செமையாக இருந்தது. 3 dinar நாங்கள் பெர் ஹவருக்கு, 5 dinar 2.5 hours சொன்னாங்க. சரி என்ன இருக்க போதும், அதுவுமே பெருசாக இருக்கா, சரி வேறு ஒன்றுமே இல்லைங்க, என்ஜாய் பொழுது போகிறதுக்கு, பசங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி யோசித்தோம். குழந்தைங்கள விட்டு நம்ம சும்மா கார்டனை சுற்றி வரலான்ட்டு போய் விட்டால் உண்மையிலேயே உள்ள சும்மா ஒர்த்திட்டுங்க. 3 dinar அவ்வளோ ரைட்ஸ் இருந்துச்சு. அதாவது ரைட்ஸ்னால் என்ன சொல்கிறது, ஃபன்னாக விளையாடுற மாதிரி, குட்டீஸ் கிட்ஸு விளையாடுற மாதிரி தான். ஓகே தான், அந்த 3 dinar 1 hour அது ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஜம்பிங் ஏரியா எல்லாமே சின்ன சின்ன விஷயம், அழகாக சின்ன விஷயம் தான், பட் அழகாக இருந்துச்சு. அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண 1 hour அவங்களுக்கு பத்தலன்னு தான் சொல்லலாம். அவ்வளோ நல்லா தான் இருந்துச்சு, ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா நம்ம தனியாக போகும்போது போர் அடிக்கும். இது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து குரூப்பாக போயிருக்கும்போது குட்டீஸ்லேருந்து எல்லாம் சேர்ந்துட்டு செம்மையாக விளையாண்டாங்க. சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஒர்த்திட்டு. அதுதான் நான் சொன்னேன் இன்ஃபர்மேட்டிவ். ஆக்சுவலாக அது வந்து நம்ம வெளியில் இப்போ மாலுக்கெலாம் ஒரு ரைடுக்கே 1 dinar, அது பெரிய ரைடெல்லாம் ஒன்றும் இல்லை, பட் அங்கனுக்குள்ளே அப்படியே பொழுது ஓட்டுறதுக்கு அங்கனுக்குள்ளே சின்ன சின்ன விஷயமா இருந்தது, நல்லா இருந்தது எல்லாமே விளையாடுறதுக்கு. அதாவது 1 hour என்கேஜ் பண்ண குழந்தைங்களுக்கு, கிட்ஸுக்கு சரியான இதுவாக இருந்தது, எல்லாம் சேர்ந்து விளையாடுறதுக்கு ரொம்ப ஒர்த்திட்டாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அங்கே விளையாட விட்டுட்டு நாங்கள் அன்றைக்கி ஃபுல்லாமே இப்படி தான் போச்சு. சரி குழந்தைங்களை விளையாட்டு நம்ம கார்டன் சுற்றி வருவோன்ட்டு நாங்கள் சும்மா சுற்றிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஜென்ஸ் எல்லாம் வெளில போயிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து அப்படியே நம்ம ஆக்சுவலாக நல்ல வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, வெயிலில் எங்கேயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, மாலு இந்த மாதிரி இடம் தான் போக முடியும். அப்போ அந்த டைமுக்கு செம ஒர்த்திட்டாங்க எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து விளையாடுறதுக்கு. ஒன்று யார் வீட்டுக்காவது போகணும், இல்லை மாலுக்கு போகணும், அப்படி இருக்கிறதுக்கு அந்த இடம் ரொம்ப பெட்டராக தெரிஞ்சு. இந்த மாதிரி குரூப்பாக போடுறதுக்கு, அவங்கள குழந்தைங்களை என்கேஜ் பண்ணுறதுக்கு செமையாக இருந்துச்சு அடிக்கிற வெயிலுக்கு. ஆமாம், அங்கே விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹோட்டல் போனோங்க. ஹோட்டலுமே ஆக்சுவலாக எனக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. நம்ம இந்தியன் ஃபுட்டு, இங்கிட்டு அரபி ஃபுட்டு இது மாதிரியே போகிறோம். அது ஒரு மலையாளி ஹோட்டல் தான். ஆக்சுவலாக அந்த ஹோட்டலுமே எனக்கு புதுசாக இருந்துச்சு, அங்கே உள்ள ஃபுட்டு ஓகே தான் அப்படின்னு இருந்துச்சு. எத்தனை பேருக்கு இதெல்லாம் தெரியும்னு தெரியல, ஓரளவு நிறைய சின்ன சின்ன ஹோட்டல், நல்ல ஹோட்டலும் இருக்கும் போல். அந்த ஹோட்டலுமே எனக்கு நியூவாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இது மாதிரி அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட போனோம், ரொம்ப ஜாலியாக இருந்தது. அன்றைக்கி ஃபுல் டே செம்ம என்கேஜாக பயங்கர பிஸியாக சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் நேராக போய் என்ஜாய் பண்ணோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இது நல்ல ஏரியா நம்ம மைண்ட் ஓடி ஓடி விட்டுட்டு போகாம இருக்கோம். வீடு ஒன்று மட்டும் தான் இருக்கு. அதுதான் இங்க பத்தி திமிர பத்தி அவளுக்கு சே செவிடா அப்படி சொல்லிட்டு அவளை என்ன அடிக்க. ஓ மை காட் செவிடா அவளுக்கு என்ன தொல்லை பண்ணிட்டு போறாங்க விளையாட்டு. நோ கமெண்ட்ஸ். ஆமா சாப்பாடு இங்க சாப்பாடு ஷெஃப் சீக்கிரமா சமைங்க ஷெஃப். ஷெஃப் சரியில்லை. வேற பக்கம் விளையாடுவியாங்க இவ்வளவு இருக்குல்ல போ. ஆனா வீட்டுல அதை தானடி விளையாடுறீங்க. சரி house life. Adi house life. Cool. Patrick house life. என்ன அம்மா? Shit. Patrick, you are not good for a construction worker, bro. I can see that. What are you like? என்ன இது?
அது இல்ல அவளுக்கு அதை ட்ரை பண்ணுங்க. எல்லாம் கூப்பிடுறாங்க வாங்க வெளில. லைட் இருக்கு, நைட்லாம் ஃபுல்லா எரியுது. நம்ம தீரதி வச்சிருக்கோம் பாருங்க. கலர் விக்ரம் கை வைக்கிறது. இது சுடுதுமா இது. டிக்கி பசங்க சொல்லுங்க இந்த பொண்ணு கையில ஓகேயா இருக்கு. நான் டெட்டி பாப்பேன். உனக்கு தெரியலல. அப்படி வா அந்த பக்கம் போய் வா. அதுக்கு இந்த சீட் வந்து சுடுது ரொம்ப சுடுது. அப்போ அந்த பக்கம் அங்க வச்சிட்டு இங்க உட்காரணும். ஆனா அந்த இதெல்லாம் தெரியவே இல்லையே. பின்னாடி ஒண்ணுமே தெரியல, நம்ம மட்டும் தெரியும். நானே அந்த இருக்கிறது வரவே தெரியாது. அமைதி ஆடுவே என்ன பண்ற? என்ன பண்ற? அத செடி தெரியல அப்படி போய் உட்கார்ந்திருக்கோம் நினைக்கிறேன். ஏய் சுகம் நாரண்டா. சுகம் மாமலங்கிட்ட எல்லாமே கேக்கும் போது நான் சினிமாட்டிக் எடுத்துட்டு இருக்கேன். அது பிளாரா தெரியுது இருக்குது. அது சினிமாட்டிக்ல அப்படி தான் தெரியும். ஒருவேளை பிக் பண்ணுமோ எது வந்துட்டு மீனா இருக்கோ அதான் நல்லா இருக்கும். நானே இப்பதான் எடுக்க ஆரம்பிக்கிறேன். நீங்க அம்மா நான் பிக் பண்ண வந்து எல்லோ ஸ்பைர் பிக் பண்ணோம்னா அது வந்துட்டு நல்லா கிளியரா இருக்கு இல்லன்னா. நீங்க வாவே அவ்வளவு கூட்டமா இல்ல பாரு. வேர்க்குது இனிமே தான் வாங்க. கிளவிக்கு வேற வேலை இல்ல. போட்டோ ஐயோ இப்படி வீடியோ எடுத்துட்டு வாய்ஸ் வேற கேட்க அது மாத்திரும். அது வாய்ஸ் இல்ல தாத்தாக்கு. வியூ உட்கார்ந்திருக்கிற மாதிரி இருக்கு. அழகா இருக்குல அந்த வியூவும் அந்த சினிமாட்டிக்கும். கொஞ்சம் பிளரா இருக்குது. அங்க போ அதான் சினிமாட்டிக். பிளரா அங்க இருந்து எடு பிளாக் எல்லாம் இதா. எடுமா அங்க இருந்து நீ எடு. நம்மளோட இப்படி இருக்கு. நல்லா வளர்த்துட்டாங்கமா. போனோட்டல இப்படி இல்லமா. நல்லாவே வளர்த்துட்டாங்க. ரொம்ப கரிசல் மாதிரி இப்படி இருக்கும். பிளாங்கா இப்ப ரொம்ப ஏதோ வளர்ந்திருக்கு. நல்ல வேளை வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சிட்டாங்க. ஆமா நாளைக்கு நீங்க எல்லாம் கவுத்திட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்போ 700 தான். கேட்டோனே தான் போறா அப்படி. அப்புறம் அந்த ஸ்விமிங் பூல் 3 நாளுக்கு புக் ஆயிடுச்சாம். அண்ணா வேற சும்மா எங்க போறது? அதனால தான் விட்டுட்டாச்சு. நாளைக்குனா வந்துருமான்னு தெரியல. சரி இல்ல கஷ்டம் தான். உட்கார்ந்துட்டீங்கன்னு வர முடியல. புரியுது. ரெஸ்ட் ரூம் போயிட்டே இருக்கணும். எனக்கு கஷ்டம் இல்ல. அது ரொம்ப தொல்லை. வேற எதுனா கூட வந்துடலாம். நீ மாத்திரு இதெல்லாம் வச்சு தொலைஞ்சிடாத. நல்லா கிட்ஸை விளையாட விட்டு நாங்களும் நல்ல வீடியோ ஃபோட்டோஸ்லாம் அந்த கார்டனில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மூவ் ஆகிட்டோம். ஹோட்டலுக்கு சாப்பிட போனோங்க. ஆக்சுவலாக இந்த ஹோட்டல் மனாமாவில் கோல்டு ஜூக்கு பக்கத்துலேயே இருக்குது. என்ன லுக் மொறக்குறாங்க. நம்ம எப்படிமா ஃபேமிலி பிரியாணி நீ அங்க போங்க கிட்ஸ்லாம் அங்க போங்க. இங்க பாரு, இங்க வந்துட்டு சிக்கன் பிரியாணி நல்லா இருக்கும். யாரு இங்க பாரு, யாரு நிறைய சாப்பிடுறீங்களோ வச்சு வச்சு இங்க பாரு இருக்குடா. யாரு நிறைய சாப்பிடுறீங்களோ அவங்களுக்கு ஐஸ்கிரீம் இல்லையா ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிட்டீங்கன்னா ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்
இது கூட இல்ல எடுக்கும் போது நீங்க ரெண்டு ஷேர் பண்ணாதீங்க இந்த இல்ல ஏன்டா போதுமா இந்த சைடு இங்க உள்ள வந்து கரெக்ட்டா சாய் அமைதியா இரு ஃபோன் எடுத்து வெயிட் வெயிட் நைட் 3 மணிக்கு இல்ல இல்ல நீ கழிச்சு வந்திருக்கு இதெல்லாம் வருது அதே மட்டும் எடு சிக்கன் ஏய் ஸ்பைசியா டா நீங்க வெளிய போடு சாய் சொல்லுங்க ஐயோ அவங்க எப்படி தெரியும் அந்த பேக் நீங்க வெளியில வாங்குறீங்க இல்ல பட்டர் ஸ்காட்ச் நம்ம நம்பி வந்துட்டு உப்பா இருக்குங்க எனக்கு டேய் உத்தரல பேசணும் எங்கே போகிறதுனே தெரிலங்க. இந்த கார் ரேஸ் F1 இருக்குல்ல, அதோட ஸ்டேடியம் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாளாச்சு. நான்லாம் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் போனது. மோஸ்ட்லி நிறைய பேர் உள்ளே இங்கெல்லாம் போனதில்லைன்னு சொன்னாங்க. சரி எல்லாம் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். அங்கே லீவாக இருந்தது. அங்கே லீவாக இருந்தனால அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட் டே மோஸ்ட்லி ஈத் எல்லாமே லீவு தான். அப்போ போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து ஒரு சில செக்யூரிட்டி மட்டும் அலோவ் பண்ணாங்க. அப்படியே பின்னாடி போயிட்டு அப்படியே ஸ்டேடியம்லாம் பார்த்து ஃபோட்டோ எடுத்து அப்படியே நாங்கள் வந்துட்டோங்க. வர்றப்போ வாட்டர் வச்சுருந்தாங்க, சோடா வாட்டர். அதெல்லாம் ட்ரை பண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் பஹ்ரைன் போய் போனோங்க. ஹோல் டே செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. வந்ததே இல்லையா நீங்களா? நானும் நிறைய தடவை வந்திருக்கேன். இல்ல நீங்க இப்படி திரும்பி நில்லுங்க. அந்த பில்டிங்கோட எடுக்கணும். இங்க இருந்து எடுங்க. அந்த பில்டிங் வச்சு ஆண்டி வரே போட்டோ எடுங்க. அப்படியே அந்த பில்டிங் இருக்கு. அந்த மொத்த சேர நிறைய போட்டோ எடுத்துறேன். வீடியோ எடுத்து
சோடா தான். ஸ்பார்க்லிங்னா சோடா தான். குடுங்கடா. என்னடா அப்படி குடிங்கடா. ஏய் அடுத்து குரா எனக்கு குடுறா. அம்மா இருங்கமா குழந்தைங்க என்ன குடிச்சு நான் குழந்தைங்க என்ன முடியல. ஐஸ்கிரீம் சாய் குடு எடுத்து சாய்க்கு வேற குடிச்சாடா. இது நல்ல காசு. எனக்கு 500 எனக்கு குடு. கேவலமா இருக்கோ. ஏன் நீங்க பண்றீங்க? ஒரு தினம் கூட கிடையாது. ஆண்டி ஃபுல்லா குடிச்சு முடிச்சிருங்க. 400 pills. இல்ல நாம திரும்பி குடிக்கலாம். ஏய் நான் பிடிக்கிறேன்டா. இல்ல நீங்க குடிக்காதீங்க. அதுல அங்கல்ல ஓ சாரி இது ஸ்டில் செகண்ட் ஸ்பார்க்லி வாட்டர். அதான் இது என்ன வாட்டருங்க? ஸ்பார்க்கிள் ஸ்டில் ஒன்னு இருக்கு. அம்மா நம்ம வாட்டர் போட்லங்க. நம்மள எல்லாம் உள்ள விட முடியாது. நார்மலா என்ன பிடிக்கிறது? ஏய் கொஞ்சம் நீ குடுப்பா ஸ்பார்க்லி வாட்டர் பண்ணுவாங்க. ஆதி போடா. அம்மா நான் குடிக்கவே இது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த வாட்டர். ஓகே இவ குடிக்கலாம். ஸ்டில் எம்பெல்ட் தானே.